ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து சுரக்காய் தொக்கு வந்து நான் செஞ்சுருக்கேன். நம்ம சுரக்காயில் வந்து கூட்டு செஞ்சுருப்போம், குழம்பு மாதிரி கூட வச்சுருப்போம், சட்னி செஞ்சுருப்போம். ஆனால் இருந்தாலும் தொக்கு வந்து அதிகமாக யாரும் செஞ்சுருக்க மாட்டோம். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சுரக்காய்னாவே மோஸ்ட்லி வந்து அவாய்ட் பண்ணிடுவோம் சாப்பிட்றதுக்கு. சுரக்காயில் வந்து நீர்ச்சத்து ரொம்பவுமே அதிகம். நம்ம இந்த வெயில் டைம்லலாம் அடிக்கடி இது எடுத்துக்கிறது ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு. நம்ம இந்த நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும், வேறு சூட்டு பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை நம்ம அடிக்கடி எடுக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு சுரக்காய் வந்து எடுத்திருக்கேன். சுரக்காய் வந்து நல்லா பிஞ்சு சுரக்காயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் தொக்குக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே இருக்கிற தோலில் இந்த மாதிரி பீலர் வச்சு பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அப்படியே கூட செய்யலாம். தோலை வந்து சீவி தான் செய்யணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சுரக்காய் வந்து ரொம்ப முத்தாமல் எல்லஸாக இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டு செஞ்சுக்கலாம். இருந்தாலும் நான் வந்து இப்போ பீல் பண்ணி தான் செய்கிறேன். எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் எல்லாம் பெருசாக மாறிடாது. இந்த மாதிரி தோல்லாம் மேலே இருக்கிற தோல்லாம் சீவிட்டு நல்லா தண்ணியில் ஒரு டைம் கழுவிட்டு எடுத்துக்கலாம். மேலே வந்து அந்த பால் மாதிரி நமக்கு இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி வந்து பீலர் வச்சு சீக்கிரமாக பீல் பண்ணிடலாம், ரொம்ப நேரம் ஆகாது. வந்து நான் எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் ஒரு டைம் மேலே கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம கட் பண்ணிடலாம் காயை. இது பிஞ்சு சுரக்காயாக இருக்கிறதுனால கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிரமமாகலாம் இருக்காது. நம்ம வந்து ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி வந்து பீஸ் போடாதீங்க. ரொம்ப சின்ன சின்ன பீஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடிசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம தொக்கு செய்கிறதுனால வந்து கொஞ்சம் பொடிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் அப்படியே வந்து சுரக்காயில் இருக்கிற அந்த தண்ணியிலே வந்து வேக வைக்க போகிறோம். அதனால் வந்து காய் வந்து குட்டி குட்டிஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இந்த சைஸில் இருந்தால் கரெக்டானது. இதை விட பெருசாக கட் பண்ண வேண்டாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கிறேன். இல்லை ஒரே சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தக்காளி வந்து ரொம்பவுமே முக்கியம். ஒரு வானலில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்து 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது நல்லா கடுகு பொரியட்டும். கூடவே வந்து அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் வந்து இது கூடவே வந்து நம்ம சேர்த்திக்கலாம். வெங்காயம் நீங்கள் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்திக்கலாம். இந்த டைமில் நான் வந்து கம்மியாக தான் சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா சாஃப்டாக மாறுற அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக மாற ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் அதில் சேர்த்திட்டு இந்த எண்ணெயிலே வந்து நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா காயை வந்து வணக்கிக்கலாம். நல்லா ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சே வணக்கலாம் நம்ம. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உப்பு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துறதுனால காய் வந்து சீக்கிரமாகவே அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வெளியே வந்து சாஃப்டாக மாற ஆரம்பிக்கும். அதனால தான் இப்போவே சேர்த்திக்கலாம், உப்பையும் மஞ்சள் தூளையும் மட்டும். இப்போ இந்த மாதிரி சேர்த்திட்டு இதை வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வந்து இந்த எண்ணெயில் வணக்கிக்கலாம். இந்த எண்ணெயில் வந்து காய் வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து பட்டு வணங்குற மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா நான் வணக்கிட்டேன் ஒரு 2 மினிட்ஸ். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு இதை நான் வந்து அப்படியே மூடி விட்டுற போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த சுரக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா வேக ஆரம்பிக்கும். பாருங்கள், 5 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன். இப்போ முதல்ல தண்ணியே சுத்தமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியெல்லாம் அதுலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துச்சுனாவே காய் வந்து வேக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி வந்து இது கூட சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து 75% காய் ஆல்ரெடி வெந்துடுச்சு அந்த தண்ணியிலேயே. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுறாதீங்க. அடிக்கடி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வந்து வணக்கிக்கிறேன்.
வணக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு காரம் வந்து சேர்த்திக்கலாம். மிளகாய்த்தூள் வந்து 1 ஸ்பூன். நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்பில் சேர்த்திக்கோங்க. கூடவே வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுட்டு இந்த தக்காளி எல்லாம் நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம இது வந்து வேகணும். வணக்கி விட்டுட்டு இதையும் திரும்பவும் வந்து நான் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே குக் பண்ண போகிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் வந்து அப்படியே மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இது 5 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வந்து தக்காளியெல்லாம் சாஃப்டாக மாறி நல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு காய் கூடவே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து வணக்கி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சாதத்து கூடலாம் பசஞ்சு சாப்பிடும்போது உண்மையிலேயே செமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக என்னோடய சேனல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்தடுத்த போகிற வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் வந்து இது வந்து ரைஸ் எது கூட வேணாலும் சைடிஷாக வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.